ஏம்மா இவர் வந்து கடக லக்கணமா மிதுன லக்கணமான்றது டவுட்டு. சரிங்க ஐயா, அதை கொஞ்சம் பாருங்க ஐயா. ஏன்னா 5 நிமிஷத்தில் லக்னம் மாறுது. 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பிறந்திருந்தாருன்னா மிதுன லக்னமாக வரும். மிதுன லக்னமாக இருந்தால் ஊட்டியில் இருக்க மாட்டேன். எந்த ஊரில் இருக்கிறாரு? ஊட்டியிலே தான் இருக்கிறாருங்க ஐயா. ஊட்டியில தான் 45 வயசாச்சு. கல்யாணம் பற்றி கேட்கணும்னு கூப்பிட்டேங்க ஐயா. கல்யாணம் ஆகலையா? அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாமே. கல்யாணம் ஆகலைன்னா சரிங்க. ராசிக்கு கல்யாணம் ஆகலைன்னா மிதுன லக்னம் தான். ஆங்க ஐயா. 7ஆம் அதிபதி சனியோடு செவ்வாயோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு மிதுன லக்னம் தான். 6-10க்கெல்லாம் பிறந்திருப்பார். அப்படிங்களா ஐயா? சரிங்க ஐயா. ஆமாம். ஏன்னா வந்து உங்களுக்கு மிதுன லக்னம்னா தான் வந்து உங்களுக்கு 7ஆம் இடம் 8ஆம் இடம் ரெண்டுமே அடிபட்டு போகும். 7ஆம் இடத்துல வந்து செவ்வாயுடைய பார்வை அமைப்பு வரும். 7ஆம் அதிபதி வந்து கொஞ்சம் 4ஆம் இடத்துல சனியோடு சேர்ந்து இருக்கிறார் அப்படின்ற மாதிரி வரும். எல்லாமே கெட்டு போய் அமைப்பு வரும். ஏம்மா நான் அடிக்கடி சொல்கிறேம்மா, சுக்கிரன் கெட்டாலே கொஞ்சம் ஒரு மாதிரியான அமைப்பு. சுக்கிரனும் 7ஆம் அதிபதியும் கெடக்கூடாது. இந்த 6-15 அப்படிங்கிறத அப்படியே விட்டுட்டு கொஞ்சம் 6-5ன்னு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி உங்கள் தம்பியோட டைம் போடுங்க. 40 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவங்கலாம் அப்படிலாம் ஒன்றும் அக்யூரேட்டாக டைம் கிடையாது. 6-5ன்னு போட்டிங்கன்னா மிதுன லக்னம் வந்துடும். மிதுன லக்னம் வந்துட்டாலே அவருக்கு ஏன் வந்து கல்யாணம் ஆகலைன்றதுக்கு தெளிவான விஷயங்கள் வந்துடும். சுக்கிரன் கெட்டு போயிருப்பார். செவ்வாய் வந்து லக்னத்திலே இருந்து கோவக்காரன், கடுமையான கோவக்காரன் அவங்க தம்பி. அதே மாதிரி 7ஆம் அதிபதியை ஒரே நேரத்தில் செவ்வாய் சனி ரெண்டுமே பார்க்கும். ஐயா பார்வை இல்லாம வேலைக்கு போறாப்புல. என்னங்கம்மா? கண் பார்வை இல்லைங்க ஐயா, நான் வேலைக்கு போறாரு. கண் பார்வையும் இல்லை, 2 பார்வையும் இல்ல. நான் ஒரு நேக்குல வேலைக்கு போறேன். 30 வருஷம் சர்வீஸ்ங்க ஐயா. எதுல வேலைக்கு போறாருமா? கார்டன் வேலைக்குங்க ஐயா. கார்டன் வேலைக்கா? சனியுடைய கார்டன் துறை அமைப்புகள். சரியம்மா. 2ஆம் இடம் கெட்டாத்தாமா கண் பார்வை அமைப்பு எல்லாம். அப்படிங்களா ஐயா? மிதுன லக்னம் தாமா. அப்ப இவர் கல்யாணம் ஆகுங்களா ஐயா? ஆகாது. இப்போ இந்த இடத்துல இப்போ வந்து அவருக்கு குருதசை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. பொதுவாக குருதசை ஆரம்பிச்சிட்டாலே குருதசையில் புதன் பக்தி. ஏம்மா இவருக்கு கல்யாணம் ஆகணுமேம்மா. இப்போ புதன் பக்தி ஆரம்பிச்சிருச்சேம்மா. இப்போ இவருக்கு சிவியரா முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்களே நீங்கள், கூட பிறந்தவங்க யாருன்னா? நான் தாங்க ஐயா. ஒரு பொண்ணு ஒரு பையன், நான் அக்காங்க ஐயா. இப்போ ஒரு 3 மாசமா நீங்கள் உங்களுக்கு திடீர்னு அண்ணனா தம்பியாம்மா? இவர் உங்களுக்கு தம்பியா? தம்பிங்க ஐயா. நாங்க ஒரு 15 வருஷமா தேடிட்டு இருக்கிறோங்க, அமையலைங்க. இப்போ ஒரு 3 மாசமா நீங்க ஓவரா ஸ்டெப் எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்களாம்மா ஏப்ரல் மாசத்துல இருந்து? ஆமாங்க ஐயா. டெய்லி கோயிலுக்கு தெரிஞ்ச இடத்துக்கெல்லாம் போயிட்டே இருக்குங்க ஐயா. ஏம்மா இவருக்கு கல்யாணம் ஆகுமா? வருகின்ற அக்டோபருக்கு பிறகு எந்த நேரத்துலையும் கல்யாணம் ஆகும். அதே மாதிரியான ஒரு சின்ன சின்ன குறைகள் இருக்கக்கூடிய பெண்ணா. என்ன இருந்தாலும் 7ஆம் இடத்துல பௌர்ணமி சந்திரன் இருக்கிறார். குருதிசை புதன் பக்தியில புதன் 7ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளுகின்ற காரணத்தினால 7ஆம் அதிபதியுடைய தசையில 7ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய லக்னாதிபதியுடைய புக்தியில கண்டிப்பா கல்யாணம் ஆகும். குருதிசை புதன் பக்தி சந்திரந்திரத்துல இவருக்கு கல்யாணம் ஆகணும். ஆனால் நான் சொல்கிறது டைம் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன வேணால் ஆகலாம். ஆக அடுத்த வருஷம் மார்ச் மாதம் 10 நிமிஷம் முன்னாடி போட்டிருக்கிறேன். அடுத்த வருஷம் மார்ச் மாதம் இவருக்கு கல்யாணம். மார்ச் ஏப்ரல் மேலே குருதிசை புதன் பக்தி சந்திர அந்தரத்தில் கல்யாணம் ஆகியே ஆகணுமா? கண்டிப்பாக. ரொம்ப நன்றி. சகோதரி மூலமாக தான் ஆகணும். இந்த பாருங்கம்மா, எவர் ஒருவர் யார் ஒருத்தருக்காக சகோதர சகோதரிகள் கேட்குறாங்களோ அவங்க ஜாதகத்தில் செவ்வாய் சுபத்துவமாக இருக்கணும்னு நிறைய இடங்களில் பேசுகிறேன். சரிங்க ஐயா. இவர் கொஞ்சம் கோவக்காரரு. ஆமாங்க ஐயா. இவருக்கு நீங்க சகோதரி இருந்து நீங்க ஒரு அம்மா மாதிரி ஆமாங்க ஐயா இருந்து நல்ல விதமா பண்ணி கொடுப்பீங்க. 11ஆம் அதிபதியே பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் இருக்கின்ற காரணத்தினால், ஏன்னா இன்னும் ஒரு நாள்ல பௌர்ணமி. ஆமாங்க ஐயா. அருமையான இந்த திருமண அமைப்புகள் கொஞ்சம் ஊன அமைப்புகள் மட்டும்தான் சில விஷயங்கள தடையா இருக்குது. ஆனா இவருக்கு ஊனமாவே அமைஞ்சாலும் பரவாயில்லைங்க. ஆமாங்க ஐயா. கண்டிப்பா கல்யாணம் உண்டு. நான் சொன்ன மாதிரி அடுத்த வருஷம் ஏப்ரல் மாசத்துல. ஆனா நான் சொல்ற பலன் 1 மாதம் முன்ன பின்ன வரலாம். இருக்குங்க. ஆனா உறுதியா கல்யாணம் நடக்கும். உறுதியா கல்யாணம் நடக்கும். 40-45 வயசுக்கு பிறகு கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். இது வரைக்கும் ஏன் கல்யாணம் ஆகல? 7ஆம் பாவகாதிபதி கெட்டு கலத்திர காரகன் கெட்ட காரணத்தினால திருமணம் இல்லை. அதே கலத்திர காரகன் சந்திர அதியோகத்தில் இருக்கின்ற காரணத்தினாலும் பௌர்ணமி சந்திரன் அந்த இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலையும் திருமணம் தாமதமாகி 40-45 வயதுக்கு பிறகு அந்த இடத்தை தொடர்பு கொள்ளுகின்ற கிரகங்களுடைய அமைப்பில் திருமணம் நடந்தே தீரும். அடுத்த வருஷம் இந்நேரம் உங்கள் தம்பிக்கு கல்யாணம் இருக்கும். வாழ்த்துக்கள்மா.